வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், தேங்காய்பால் கஞ்சி. இந்த ரெசிபியை நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வயிற்றுப்புண் இல்லை வாய்ப்புண் இருந்துச்சுன்னா இந்த கஞ்சியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கஞ்சி கூட நீங்கள் கொத்தமல்லி துவையல் இல்லை மல்லி துவையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை நான் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 200 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பச்சரிசிக்கு 5 கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் நல்லா குழஞ்சி வரும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டு 3 விசிலுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்சி ஜாரில் நான் அரை முடி அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சிட்டு இப்போ இதிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் வேணும். இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கணுன்னா நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாதத்தை நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கனமான கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சாதம் சூடாக இருக்கையிலே தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இப்போ அந்த தேங்காய் பாலை நல்லா சாதத்தோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சியை நீங்கள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.